வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல என் நமஸ்காரம். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும், இறைவனை வேண்டிடும். எந்த ஒரு கோள்கள் எப்படி நாளும் கோலும் செய்து என்ன செஞ்சிடும், நம்ம உழைக்க தயாராகிட்டா பார்த்துக்கலாம். இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூராடம் உத்திராடம், நல்ல நட்சத்திரம் தான். இன்னைக்கு தனுசுல இருக்காரு. இன்னைக்கு சந்திராஷ்டிரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி மிருகிஷி நட்சத்திரம். சிறப்பாக எதுவும் சொல்கிற அளவுக்கு ஒரு நாள் இல்லை. இன்னைக்கு நார்மல் நாள், சராசரி நாள். சராசரி இந்திய தந்தை மாதிரி சராசரி நாள். இன்னைக்கு ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நன்மை பயக்கும் நாள், பாசிட்டிவ் எனர்ஜி, நன்மை எல்லா விஷயத்திலையும், பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலையும் ஒரு நன்மை பயத்த நாள் மேஷம். ரிஷபராசி நேயர்களுக்குள்ள பக்தி கலந்த ஒரு நாள், ஒரு ஆத்ம திருப்தியோட ஒரு 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 இது கிடைக்கும். மெடிடேஷன் எதனா பண்ணும்போது ஒரு சிங்க்கு கிடைக்கும் இன்னைக்கு, அந்த மாதிரி ஒரு நாள். மிதுன ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி பழிக்கும் நாள், அனைத்திலும் ஒரு வெற்றி ஜெயம் கிடைக்கும் இன்னைக்கு. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுகம் நிறைந்த நாள். ஒர்க் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி அவங்களே ஒரு சந்தோஷமாக ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல நாள் தான் கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா. சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் கலந்த ஒரு நாள். அன்றாட வேலையை கொஞ்சம் சிரமப்பட்டு செஞ்சு முடிங்க, பயப்படாதீங்க. பயம் மாதிரி மனசில் உள் மனசு சொல்லிச்சுன்னா தள்ளி வைங்க, நாளைக்கு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. கன்னி ராசி நேயர்களுக்கு பார்த்தா பாராட்டு மிகுந்த ஒரு நாள். ஒர்க்கு ஸ்மார்ட்டாக இருக்கும், அனைவராலும் பாராட்டும்படியாக செயல்கள் அமையும். துலாம் ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் மன சஞ்சலம் சனிச்செவ்வாய்னால ஏற்படுது. அதனால் குழப்பமாக இருந்துச்சுன்னா ஒரு பெரிய முடிவுகள் எதுவும் இன்றைக்கி எடுக்காதீங்க, ஒரு நாள் தள்ளி வைங்க. விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரயாணம் இருக்குது. பிரயாணம்னா உடனே ரொம்ப தொலைவு போகிற மாதிரிலாம் இல்லை, ஒரு சின்ன பிரயாணம், குட்டி பிரயாணம். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதி, மன அமைதியாக இருக்கிற ஒரு நாள். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விவேகமாக இருக்கும். ஒரு செயல் செய்யறதுக்கு முன்னாடி 2-3 வாட்டி செகண்ட் ஒப்பீனியனுக்கு போய் செய்யுங்க, விவேகமாக இருங்க. கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அன்பு செலுத்த வேண்டிய ஒரு நாள், அன்பு பெறக்கூடிய ஒரு நாள், அற்புதமான நாள். மீனராசி நேயர்களை விட சிரமப்பட்டு தான் நீங்கள் ஒர்க்கை முடிப்பீங்க, ஆனால் கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு முடியுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்றைக்கி நாள். கரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரசையும் வணிசையும் நடுராத்திரி முடியறதுனால சாயங்காலம் நைட்டு 10 மணிக்குள்ளே போட்டுருங்க. கரசை மத்தியானத்துக்குள்ளே போடுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். வழக்கு போடணும், வீட்டில் முன்னாடி வச்சு ஒரு ஊதவித்தி ஏற்றி வச்சு ஒரு வழக்கோ 2 வழக்கோ சமையல் எண்ணெய் தவிர்த்து மீதி ஏதாவது ஒரு எண்ணெயை போட்டு, ரொம்ப அற்புதமான ஒரு நாள். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். இன்றைய நாள் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு விருப்பப்படும் போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். ஜெயிக்கிறோமான்னு பார்த்தா இல்லை. இன்னொன்று, எல்லாரும் நம்மக்கிட்ட தோக்கணும்னு ஆசைப்படுறோம். தோக்குறாங்களான்னு பார்த்தா இல்லை. ஆனால் ஒரு வாய்ப்பு இருக்குது நேயர்களே, எல்லாரும் உங்ககிட்ட சரணடைனா ஒன்று மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். உடனே பணமான்னு கேட்காதீங்க, பணம் கிடையாது. திறந்த புத்தகமாக ஒரு அன்பை செலுத்துங்க. எல்லாரும் உங்ககிட்ட தோற்று போகிறதுக்கே ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள். நான் சொல்லலை, இது புத்தர் சொல்கிறார். அனைவரும் உன்னிடம் சரணடைய வேண்டும் என்றால் நீ அன்பை பொழி, அன்பை பாராட்டு, அன்பாக இரு அப்படின்றது. இருக்க முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணுங்க. போதனை சொல்கிறது ஈஸி, நடைமுறைப்படுத்தி பார்க்குறது தான் கொஞ்சம் கஷ்டம். எனவே இன்றைய நாள் ஒரு அன்பாக சிறப்பாக எல்லாருக்கும் அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை கேட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.